எஸ் சார். இது கடைசி என்ன பார்த்து சொல்லுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓம்ஸ்லாங்க சார். ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லால என்ன சொல்றாங்க? V is directly proportional. ம் V is directly proportional to I by Q. I. V is directly I. proportional to I. I. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ். Resistance. Yes sir. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். V is directly proportional to X, சரி Y is directly proportional to X எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். Y is equal to X 4X சரியா 3X இந்த மாதிரி ஏதாவது எழுதுறோம். எழுதும்போது பார்த்தீங்கன்னா X வேல்யூ என்ன போடுறீங்கன்னா அதுக்கு வந்து Y வேல்யூ வரும். ஓகேங்க சார். இங்க இந்த கான்ஸ்டன்ட் அதுக்கு இந்த மாதிரி Y வேல்யூ மாறிடும். அது மாதிரி ஓகேங்க சார். வியோட வேல்யூ வந்து ஐக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் மாறுச்சு அப்படின்னா அப்போ இங்கே மாறுது அப்படிங்கிறாங்க. சரியா? எஸ் எஸ் சார். இப்போ இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நேற்று வோல்டேஜ் வந்து நீங்கள் மாற்ற அதுக்கு தகுந்த கரண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அது ரெண்டு ரீடிங் நோட் பண்ணிங்கன்னா அதை டிவைட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த ரெண்டு ரீடிங் வச்சு என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு கிராஃப் போட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இது 20 ஓம் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது 2 வோல்ட் வி வந்து 2 வோல்ட்டாக இருக்கும்போது கரண்ட் 0.1 இருந்துச்சு. 4 இருக்கும்போது 0.2ன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி 6 இருக்கும்போது 0.3 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னா 20 ஓம் 20 ஓம் 20 ஓம். பட் நான் கால்குலேஷனுக்காக இப்படி போட்டிருக்கேன். பட் நீ அங்கே மெஷர் பண்ணும்போது லேப்ல எப்படி வரும்னா அந்த 20 வரதுக்கு பதிலாக 20 பாயிண்ட் சம்திங் அல்லது 19 பாயிண்ட் சம்திங் மொத்தத்தில் 20க்கு பக்கத்தில் இது எல்லாமே வரும். ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ இது கிராஃபை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா என்னன்னா இப்போ வி வந்து கீழே 2 4 6 இருக்கா? அப்போ 2 4 6 போடுறீங்க. கரண்டோட வேல்யூ என்ன இருக்குது? 0.1 0.2 0.3 இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இது 0.1 0.2 0.3 0.4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கிராஃப் போட்டீங்கன்னா ரெண்டுக்கு என்ன இருக்குது? 0.1. அப்போ இங்கே மார்க் பண்ணுவீங்க. 4க்கு என்ன இருக்கு? 0.2. 6க்கு 0.3. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அப்போ ஓம்ஸ் லாவோட கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ ஓம்ஸ் லா வந்து எங்கே இது அப்ளை ஆகுது அப்படின்னா ஒரு குட் கண்டக்டருக்கு இது அப்ளை ஆகுது. ஸோ குட் கண்டக்டருக்கு தான் என்ன ஆகும்? கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஐயோட வேல்யூ வந்து மாறும். சரி, வோல்டேஜ் இந்த மாதிரி ஐயோட வேல்யூ மாறும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸ்லோப் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில். அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே டிஸ்டன்ஸையும் இங்கே டைம் கிராஃபும் போடுவாங்க. இப்போ ஸ்லோப் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு கிராஃப். இதில் வந்து இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்லோப்புங்கிறது இந்த எல் மாதிரி எடுக்கக்கூடிய இதுதான். இது வந்து ஒய் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸோடைய வேல்யூ. இது நேராக இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற வேல்யூ. அப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 5 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படின்னா 5 மீட்டர் பை 2 செகண்ட்னா 2.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஸ்பீடு. அப்போ இந்த ஸ்லோப்போட வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா இந்த வேல்யூ தான் இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைக்குது. ஓகேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த ஸ்லோப். அது இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஒய் ஆக்சிஸும் Z ஆக்சிஸும் டிவைட் பண்ண வரக்கூடியது இது. இந்த ஹைபோட்டன்ஸ் சொல்றது அந்த வேல்யூ. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்க வந்து நமக்கு ஐ இருக்கு, இங்க வந்து வி இருக்கு. ஆனா நமக்கு வந்து வி பை ஐ தான் நமக்கு ஆர். அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா இந்த ஐ வந்து கீழே போட்டுக்குவாங்க, வி வந்து மேலே போட்டுக்குவாங்க. பட் இங்க வந்து நீங்க வி பை வேணும்னு என்ன பண்ணுவோம், இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லோப் வரும். அதனால அதை மட்டும் நீங்க பார்த்து உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வி கொடுத்துருப்பாங்க, ஐ கொடுத்துருப்பாங்க. என்ன டிவைட் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. சரியா? எஸ் சார். சரி, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்லோப்பில் பார்த்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்லோப் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுது. வி பை ஐயோட ரேஷியோ தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா V is equal to IRல R உடையது என்னன்னா V by Iக்கு சமம். அப்போ Vங்கிறது என்னன்னா வோல்டேஜ், V, Iங்கிறது கரண்ட், ஆம்பியர். கரண்ட். அப்போ 1 வோல்ட் பர் 1 ஆம்பியர் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கான யூனிட். அதுக்கு பேர் 1 ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமோட ஸ்பீட் பிரேக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் ஒரு அந்த வேகத்தை வந்து தடுக்கக்கூடியது. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். சரிங்களா? கரண்டோட ஃப்ளோ வந்து தடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அதுக்கான யூனிட் வந்து 1 வோல்ட் பர் ஆம்பியர். அது சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணலாம், 1 ஓம் சொல்லலாம். ஓமுக்கான ஸ்பெல்லிங் OHM. பட் சிம்பிளா போடும்போது இப்படி போட்டுக்கலாம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் சிம்பிள் மாதிரி. சரி, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் பொறுத்து இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோடு இருக்கு. இப்போ நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து, அதாவது நீங்க இப்போ கன்னியாகுமரியில இருந்து என்ன பண்றீங்க, சேலம் வரைக்கும் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்னியாகுமரி டு சேலம் வரீங்க. இங்க வரும்போது உங்களுக்கு தடையா இருக்கிறது எதுதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லது சீக்கிரமா வரக்கூடிய பாதைக்கும் அதனால வராம டிலே ஆகிறீங்கன்னு வச்சுக்கோ, அது காரணம் என்னவா இருக்கும்? இங்கிருந்து இங்க வரீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஒரு 10 ஹவர்ஸ் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ஹவர்ஸ் வரக்கூடிய டைமிங், அந்த டிராவலிங் வந்து நீங்க ஒரு 15 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க, அது 14 மணி நேரம், ஏதோ டைமிங் அதிகமாக எடுத்துக்கிறீங்க. அப்போனா காரணம் என்னவா இருக்கும்? ஸோ அதுதான் தடை. ஸோ அப்போனா இங்கிருந்து இங்கே நீங்கள் ஃப்ளோ ஆகிறீங்க அப்படின்னா இந்த டைமிங் ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய டைமிங் விட கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கிறீங்க. அது காரணம் என்னவா இருக்க முடியும்? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வரீங்கப்பா, நைட்டு கிளம்பி காலையில் வரணும், ஆனால் வரும்போது லேட் ஆயிடுச்சு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காரணம் என்ன சொல்லுவீங்க? டிராஃபிக் சொல்லுவீங்க. வரும்போது நல்ல டிராஃபிக், அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இது போட்டிருந்தாங்க, ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருந்தாங்க. அப்புறம் மழை பெஞ்சு, நல்ல மழை வர வழியில நல்ல மழை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்கேயோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஒன்று பிளாக் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்புறம் ரோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வேற ரூட்ல வந்தோம். அப்புறம் வர வழியில மதுரையில வந்து எங்க எங்க சித்தி அங்க இருந்தாங்க, நான் அவங்களையும் கூட்டிட்டு வர மாதிரி ஆகி போச்சு அப்படின்ட்டு மதுரை டவுனுக்குள்ள போயிட்டு வந்தா என்ன ஆகும், சிட்டிக்குள்ள போயிட்டு இன்னும் வந்து டைம் ஆகும் இல்லையா? அப்போ என்ன, அது உள்ள வந்து ரூட் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு நிறைய போகும். சரி, அப்புறம் வர வழியில நான் என்ன பண்ணிட்டேன், ரூட்டு மாறிட்டேன். சேலம் ரூட்டுக்கு வரதுக்கு பதிலாக நான் இந்த பக்கம் கரூர் ரூட்டுக்கு, கரூர் அங்கே, அதாவது வேற வேற ரூட்டு, கரூருக்கு பதிலாக என்ன சொல்லலாம், இந்த பக்கம் பெரம்பலூர் ரூட்டில் போயிட்டேன் நான், திருச்சி ரூட்டில் போயிட்டேன், ஏதோ ஒன்று ரூட்டில் மாறி போயிட்டுன்னு சொன்னானுங்க. சரி, அப்போ ஒரு பிளேஸு இன்னொரு பிளேஸுக்கு வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக நேராக வரணுமோ அவ்வளோ நேராக வந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்துடலாம். நீங்கள்
ரொம்ப தூரம் சுத்திட்டு வந்தாலும் டைம் ஆகும் இல்லைங்களா? வர வழியில அந்த பாதி சின்னது பண்ணாலும் உங்களுக்கு டைம் ஆகும். கரெக்டா இல்லையா? பாதியை சின்னது ஆமாங்க சார். பண்ணாலும் சீக்கிரம் வர முடியும். சின்னது. அப்போ அதே போல தான் இங்க ரெசிஸ்டன்ஸ் கரண்டோட ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படின்னா, அது எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகணும் ஃப்ரீயா அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்னா எவ்வளவு ஷார்ட்டா பண்ணணுமோ அவ்வளவு ஷார்ட்டா இருக்கணும். ஓகேங்க சார். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா the resistance is directly proportional to length. அதாவது லென்த் அதிகமாச்சுன்னா தடையும் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். அப்ப நீங்க இங்க இருந்து ஷார்ட்டா வரக்கூடிய இந்த ரோட்டுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, சுத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னா என்ன இருக்கும், உங்களுக்கு டைம் அதிகமாகும். அப்படின்னா இந்த தடை அதிகமாக தான் அர்த்தம். இந்த ரோட்ல எந்த ஆமாங்க தடையும் சார். கிடையாது, ஆனா நீங்க ரொம்ப தூரம் சுத்திட்டு போறீங்க, அதுவே உங்களுக்கு தடை தானே. ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஆமாங்க சார். வந்து ஷார்ட்டா நேரா வரதுக்கு பதிலா சுத்திட்டு போகும்போது அதே உங்களுக்கு சுற்றி. அதுவே உங்களுக்கு ஆமாம். ஃபீல் வேஸ்ட் ஆயிருது இல்லையா? ஆமாங்க சார். டிராஃபிக் மெதுவாக வரத்துக்கும் சுத்திட்டு ரொம்ப தூரத்துக்கு தேவையில்லாம வேற ஊர் வழியா பூந்து வரத்துக்கும் எல்லாம் ஒண்ணு தானே இல்லையா? ஆமாம். அப்போ லென்த் அதிகமாச்சுன்னா தடையும் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். சொல்லாமா இல்லையா? ஓகேங்க சார். சொல்லலாம் சார். அதே போல இந்த ரோடு வந்து அகலமா இருந்துச்சுன்னா வண்டி போட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 வண்டி போற மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 வண்டி போறது 2 வண்டி வர்றது. இதே இன்னொரு ட்ராக் போட்டா என்ன ஆகும், உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சென்னைக்கும் பெங்களூருக்கும் எவ்வளவு நேரத்துல போடுறாங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இப்போ பாதி நேரத்துல போற மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்ல போற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ நீங்க 6-7 ஹவர்ஸ்ல போறீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஷார்ட்டா நேரா ஒரு ரோடு போட மாதிரி ஷார்ட்டா போகலாம். அதே மாதிரி ஓகேங்க சார். சேலத்துக்கும் சென்னைக்கும் சொல்லியிருந்தாங்க, பட் என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கு, ரோடு போடும்போது ஃபாஸ்டா போயிட்டு வரலாம். சரிங்களா? அப்ப தடை குறையும் போது அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஏன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இப்போ நீங்க எடுக்கிற ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளவு மொத்தமா திக்னஸா இருக்குது, எவ்வளவு திக்னஸா இருக்கு. ஓகேங்க சார். நீங்க ரொம்ப மெலிசான ஒயர்ல இருந்து அதிக கரண்ட் கொடுத்தீங்கன்னா போகாது, டைம் ஆகும். இப்போ நீ ஒன்றும் இல்லை, நீங்க உங்க வீட்டு கிச்சனுக்கு தேவையான தண்ணி அல்லது பாத்ரூமுக்கு தேவையான தண்ணிக்கு என்ன பண்றீங்க, ஒரு 1 இன்ச் சைஸ்ல பைப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்கும். ஓகே. அதில் ஆமாம். நீங்க ஒரு 1/2 இன்ச் இந்த பைப் எடுத்துட்டு ஒரு சும்மா சுண்டு வர அளவுக்கு தான் தண்ணி வரும். அந்த பைப் வச்சு ஆமாங்க சார். நீங்க தண்ணி வரலன்னு எப்படி வரும்? வராதுங்க. வராது. அப்போ பைப்புடைய சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஃப்ளோ இருக்க மாதிரி இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஏரியா அதிகமா இருக்கோ அப்ப தடை வந்து கம்மியா இருக்குங்கிறாங்க. அப்ப ஏரியா அதிகமாச்சுன்னா தடை கம்மியா இருக்கு. அதனாலதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம் இது அதிகமானா இது அதிகமாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஓகேங்க சார். இது அதிகமானா இது குறையும். அப்போ நீங்க ஒயர் திக்னஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் குறைவா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கரண்ட் நல்லா ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். அதனால தான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடை அதாவது நல்ல ஃப்ளோ இருக்கணுமோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அதிகமான மொத்தத்தில் ஒயர் போடுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் நீங்கள் அதிகமாக லோடாக இருக்கக்கூடிய மிக்சி, கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அங்கே அதிக கரண்ட் தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒயரோடைய திக்னஸ் அதிகப்படுத்துகிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 ஆம்பியர் கரண்ட் போகிற அளவுக்கு அதனுடைய திக்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் மற்ற இடத்துல ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பல்பு நம்ம வீட்டில் எரியுது இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க சார். ஒரு ஒரு சாதாரண 5 to 10 ஆம்பியர்ஸ் அந்த லெவல் இருந்தாவே போதுமானது. பட் கிச்சன் இந்த மாதிரி ஏரியாவுக்கு மோட்டார் இந்த மாதிரிலாம் கொடுக்குற இடத்துக்குலாம் திக்னஸ் அதிகமாக இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு 5 ஓகே. ஆம்பியர்ஸ் ஒயர் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் அந்த ஓகேங்க சார். ஒயர் பார்த்தீங்கன்னா கணக்கில் கொடுப்பாங்க. இப்போ உள்ள கிச்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2.5 mm சொல்லுவாங்க. ஓகேங்க சார். 10 இருந்தால் தான் அது கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் முக்கியமாக பொறுத்து இருக்கு. சரிங்களா? லென்த்து அண்டு ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். ஏன்னா ஒயரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. லென்த்தையும் கிராஸ் செக்ஷன் தான் சொல்ல முடியும், வேற எதுவும் அதை சொல்ல முடியாது. அதை ஓகேங்க தாண்டி சார். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டீரியல் மாறுபடும். மெட்டீரியல் மாறுபடும். அதனால தான் என்ன செய்யறான்னா
இது ஒட்டுக்க எழுதும் போது R is directly proportional to L by A ன்னு எழுதிட்டு இந்த ப்ரொபோஷனாலிட்டி ஓகேங்க எடுத்து சார். ஈக்குவல் போடும் இல்லையா? எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிள் ஆமாங்க சார். இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை நீங்க ரிமூவ் பண்ணும்போது அந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவீங்க. y is equal to 4x ன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க சார். இதுதான் கான்ஸ்டன்ட். அது மாதிரி இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறோம். v is equal to IRல rங்கிறது கான்ஸ்டன்ட். அது மாதிரி இங்க இந்த கான்செப்ட்ல இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வருது, ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வருது. அது என்னன்னா ரோ ஓகேங்க எல் பை சார். ஏன்னு சொல்லுவாங்க. இந்த எல் பை ஏ அப்படிதான் வரும். இந்த ப்ரொபோஷனாலிட்டிக்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆர் வந்து எல்லையும் ஏயும் பொறுத்தா இருக்குது, ஆனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள வருது. இந்த கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அது எந்த மெட்டீரியல்னு சொல்றோம். இப்போ காப்பர் அப்படின்னா காப்பர், இப்போ நீங்க எடுக்கிற ஒயர் காப்பரா இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதுல லென்த் ஏரியா மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கும். அப்போ நீங்க ஓகேங்க அலுமினியம் சார். ஒயர் எடுத்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஒயர்ல அதோட லென்த் ஏரியா பொறுத்து மட்டும் தான் இருக்கும். ஆனா நீங்க எடுக்கிறது காப்பர் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு இன்னொன்று அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அதுலயும் மாற்றம் இருக்கும். அப்போ அது ரெண்டும் சேம் லென்த்தா இருந்தாலும் சேம் ஏரியாவா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு இப்படி ஒரே மாதிரியான திக்னஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒரே லென்த்து தான், லென்த்து சேமு, ரெண்டு ஏரியாவும் சேமு. ஆனா இது வந்து காப்பர் ஒயர், இது அலுமினியம் ஒயர். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் மாறி இருக்குமானா கண்டிப்பா மாறி இருக்கும். ஏன்னா இங்க ஏரியா கிராஸ் செக்ஷனும் லென்த் மாறல சார், அதனால மாறலையெல்லாம் கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் மாறிடுச்சு இல்லையா? ஆமாங்க சார். ரோங்கிறது குறிக்குது என்ன மெட்டீரியல் அப்படின்னு. அப்போ மெட்டீரியல் கான்ஸ்டன்ட், மெட்டீரியல் கான்ஸ்டன்ட் இருக்குமே என்ன பண்ண போறோம், அந்த லென்த் ஏரியா மட்டும்தான் பொறுத்து இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஆனா நீங்க ஓகேங்க மெட்டீரியல் சார். மாத்திட்டீங்கன்னா இது ரெண்டு சேமா இருந்தாலும் கூட என்ன பண்ணும், இந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாறும். அதான் உங்க புக்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது ரோ. ரோனா ஓகேங்க சார். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி எலக்ட்ரிக். இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். எடுத்து பாருங்க ரெசிஸ்டிவிட்டி. அதுல பாத்தீங்கன்னா இருக்குலயே சில்வருக்கு தான் கம்மியான வேல்யூ இருக்கும். 1.6 × 10⁻⁸ ஓம் மீட்டர்னு சொல்லியிருக்கும். இருக்கா டேபிள்ல பாருங்க. காப்பருக்கு, அலுமினியத்துக்கு 1.7 சரி, ஃபர்ஸ்ட் இருக்குலயே சில்வருக்கு தான் ஏஜி, சில்வருக்கு தான் கம்மியா இருக்கும். அடுத்து காப்பருக்கு வந்து 1.7 × 10⁻⁸ ஓம் மீட்டர். ஆமாங்க சார், பார்த்து. அலுமினியத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 2.7 இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாங்க சார். 2.63 சார். அது சில இடத்துல 7 சொல்லுவாங்க. 6.3 ஆமாங்க சார். சரி. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், பக்கத்துல தான் இருக்குது. இது அலுமினியம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய மெட்டீரியல், ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கிற மெட்டீரியல்னா இந்த சில்வரும் காப்பர் தான். ஆனா சில்வர் ரொம்ப காஸ்ட்லி, அதனால அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. காப்பர் காஸ்ட்லி தான். ஆனா இந்த காப்பருடைய அதாவது காப்பருடைய காஸ்ட் வந்து சில்வருடைய காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். இது ஒரு 800 கிலோ, 800 ரூபாய் அவ்வளோதான் வரும் 1 கிலோ. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக லட்சக்கணக்கில் வரும்போது உங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ காப்பர் வந்து கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. பட் எக்ஸாம்பிள் கேட்டோம்னா பெஸ்ட் கனெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நீங்கள் சில்வர் தான் எழுதியணும். சில்வர் தான் எழுதியணும். சரி. அந்த அந்த டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அலாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10⁻⁻8 இருக்காது, அதை விட அதிகமான லெவலில் இருக்கும். -6 ப்ளஸ் வரைக்கும் இருக்கும், பவரில் வந்து ப்ளஸ் வரைக்கும் இருக்கும். அது இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பவர் ப்ளஸில் தான் இருக்கும், அதிகமான ரெசிஸ்டிவிட்டி வந்து இருக்கும். அப்போ வந்து அங்கே எதுவுமே யூஸ் ஆகாது, அதாவது கண்டக்ட் பண்ணுறது யூஸ் ஆகாது, அது இன்சுலேட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ ஒயர் போகுது, ஒயர் நம்ம ஒரு ஒயர் தொடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஆகிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணி இன்சுலேட் பண்ணிக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கண்டக்டர் முக்கியம் அந்த அளவுக்கு இன்சுலேட்டரும் முக்கியம். அப்போ அலாய் எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். ஸோ மைனஸ்லேயே அந்த மீடியமான ரேஞ்சில் இருக்கும்.
அப்போ ஓகேங்க சார். அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அலாயோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஹீட்டிங் டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் பியூர் மெட்டல் யூஸ் பண்ணீங்கன்னா ஹீட்டிங் டிவைஸில் நிறைய அதெல்லாம் பொரிஞ்சு போயிடும். அப்போ அலாய் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹீட் என்ன பண்ண தாங்கி உங்களுக்கு தேவையான ஹீட் கொடுத்து அது ஸ்டேபிளாக இருக்கிற ரொம்ப நாள் உழைக்குது. அது அயன் பாக்ஸ் ஆகட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதே நீங்கள் சாதாரண காப்பர் ஒயர் இந்த இடத்துல பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணும், அது பொரிஞ்சு போயிடும். சரியா? புரிஞ்சிடும். அந்த பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இல்லை படிச்சு பார்த்துங்க. அந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, டேபிளுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் உண்டு, 1 மார்க் கட்டாயம் உண்டு, மினிமம் 1 மார்க் உண்டு. அது அந்த பேஜ்ல இருந்து 1 மார்க் கட்டாயம் உண்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்க சார். என்சிஆர்டியில் இந்த ரெசிஸ்டிவிட்டி டேபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது அந்த அந்த பேராகிராஃப்ல 1 மார்க் கட்டாயம் உண்டு. ஓகேங்க சார். ஏன் ஹீட்டிங் டிவைஸில் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? அப்புறம் டங்ஸ்டன் அது எங்கே பயன்படுத்துகிறாங்க? அது பல்பில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க பல்பில். சரியா? ஓகேங்க சார். அதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், அண்டு அந்த மெட்டீரியலுக்கு இந்த ரோ அப்படிங்கிற வேல்யூ சொல்கிறோம். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டியும் பார்த்துங்க. அந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே திக்னஸில் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்திருப்பாங்க. ஒரே திக்னஸ் சேமாக இருக்கும். அந்த ஒயர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கேஸில் எல்லுங்கிற லென்த்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா டபுள் எல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பாருங்க ஆக்டிவிட்டி இருக்கா, ரெசிஸ்டிவிட்டி. அந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்ல பாருங்க. 3 பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து அதிகப்படுத்தி இருப்பாங்க, அதிகமாக இருக்கும். சேம் எல், திக்னஸ் மட்டும் வேற. இது ஏ அப்படின்னா இந்த ஏ வந்து ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறேன், ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. அப்போ இந்த ஏ பார்த்தீங்கன்னா ஏரியா கிராஸ் செக்ஷன், இங்கே ஏன்னு இருக்கும், இங்கே வந்து 2A டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே லென்த்து, ஆனால் என்ன பண்ணுறோம், ஏரியாவும் அதே தான், ஆனால் மெட்டீரியல் என்னன்னா வேற மெட்டீரியல். இது எல்லாமே காப்பர். இந்த 3மே காப்பர். சில்வர். அது ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அது இந்த இடத்துல டபுள் மடக்கி கொடுத்துருப்பாங்க. ஆமாம். இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறும், இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறும், இது எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஏன்னா இங்கே எல் என்னாச்சு, டபுள் ஆயிடுச்சு. இங்கே எல் அதே தான் இருக்கான, ஏரியா டபுள் ஆயிடுச்சு. இங்கே எல்லையும் ஏவும் சேமாக இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் கேஸும் லாஸ்ட் கேஸும். ஆனால் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்னால அப்பயும் ரெசிஸ்டன்ஸ் மாறிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதுன்னா தட் இஸ் ரோ எல் பை ஏன்னு சொல்கிறோம். லென்த்தையும் ஏரியா கிராஸ்-செக்ஷனையும் பொறுத்தது, கூடவே அந்த மெட்டீரியலையும் பொறுத்து இருக்குது. எப்போ டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இது மட்டும் முக்கியமான பாயிண்ட். கடைசியா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் போது அதெல்லாம். ஆனா இதே கொஸ்டின் வந்து ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கு சார் அப்படின்னு கேட்பாங்க. ரெசிஸ்டிவிட்டி இந்த ரோ இருக்கு இல்லைங்களா, ரோ எதை பொறுத்து மாறுது அப்படின்னா எல் பொறுத்து மாறுமான்னு கேட்டா எல் பொறுத்து மாறாது. ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கான ஸ்டாண்டர்டான வேல்யூ. சரியா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமுக்கு அங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி, அது யூனிட் வால்யூமுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அது வந்து டென்சிட்டி பார்ப்போம் இல்லைங்களா, மாஸ் டென்சிட்டின்னு சொல்லிட்டு. வாட்டர் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். 9th படிச்சிருப்பீங்களா? எஸ். அப்போ வாட்டருக்கு ஒரு டென்சிட்டின்னா அது நீங்க எங்க போனாலும் வாட்டரோட டென்சிட்டி இவ்வளவுதான், 1000 தான், மாறாது. அது மாதிரி இங்க ரெசிஸ்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது, அது மாறாது. புரியுதா? அப்ப ரெசிஸ்டிவிட்டி வந்து கான்ஸ்டன்ட். அப்ப ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்து மாறும், எல் பொறுத்து மாறுமானா மாறாது, லென்த் பொறுத்து மாறாது.
காப்பரோடைய ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா காப்பர் ஒரு மீட்டர் கியூப் வால்யூமுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் அது ஃபீல் பண்ணுதுங்கிறது அந்த ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றோம். அப்போ அது ஓகேங்க மாறாது, சார். ஏரியா பொறுத்தும் மாறாது. அப்போ எதை பொறுத்து மாறும்னா டெம்பரேச்சர் மட்டும்தான் அது மாறும். முக்கியமான கொஸ்டின். ஓகேங்க சார். நிறைய டைம் கேட்பாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க அவசரப்பட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த்து எம்சிக்யூல தான் கேட்பாங்க. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. என்னது? லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், சரிங்களா? அப்புறம் ஓகேங்க சார். இந்த மெட்டீரியல், அப்புறம் டெம்பரேச்சர் அப்படிலாம் கொடுப்பாங்க. டெம்பரேச்சர். அப்போ மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டிவிட்டி மாறுங்கிறது கரெக்டு தான். டெம்பரேச்சர் பொறுத்தும் மாறும், அதுவும் கரெக்டு தான். புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஆனா லென்த்தையோ ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷனையும் பொறுத்து கிடையாது. அப்போ அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொடுக்க மாட்டாங்க. லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன், டெம்பரேச்சர், அப்புறம் ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ இதுல அப்போ எந்த அந்த ஆப்ஷன்? டெம்பரேச்சர் தான். டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மட்டும்தான். லென்த்தையோ ஏரியாவையும் பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ரெசிஸ்டன்ஸா மாறாது. இருந்துச்சுன்னா அது 3க்கும் கரெக்ட், ஆல் ஆஃப் தி அபவ் கரெக்ட். ஓகேங்க சார். புரியுதா? பார்த்துங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டியில் இந்த கொஸ்டின் கட்டாயம் உண்டு, பார்த்துங்க. இப்போ இதை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுச்சு உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க சார். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டி? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தடை. அந்த சர்க்கியூட்ல இப்ப அந்த சர்க்கியூட் பண்ண ஒரு சர்க்கியூட் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இதான் சர்க்கியூட் அப்படின்னா இதுல ஓகேங்க சார். பல்ப் இருக்கு, ஒரு பேட்டரி இருக்கு, கீ இருக்கு. அப்படின்னா இதுல கரண்ட் அப்படியே டேரக்டா அப்படி ஈஸியெல்லாம் போயிட்டுல வந்துட முடியாது. இந்த ஒயர் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சுன்னா இந்த ஒயரே என்ன பண்ணும், தடையா இருக்கும். ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆமாங்க சார். பைப் டேங்க்ல இருந்து என்ன பண்றீங்க, பைப் திறந்து விட்டீங்கன்னா டேங்க் பக்கத்துல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா வரும். நீங்க போய் ரொம்ப பார்த்திருக்கீங்களா? ஃபோர்ஸாக வரும். ஆமாம். ஒரு பொதுவா பஞ்சாயத்துல எல்லாம் இருக்கும் பாருங்க. ஆமாங்க பெரிய சார். டேங்க் நிற்கும், அதுல தண்ணி திறந்து விடுற மாதிரி வச்சிருப்பாங்க. வச்சு தொட்டா தண்ணி அவ்வளோ ஃபாஸ்டா வரும். ஆமாங்க சார். இதே வேகமா. பைப்பு போட்டு எங்கேயாச்சும் ஆமா, நம்ம கொண்டு வீட்டுல வர தண்ணி போனால் ரொம்ப அவ்வளவுக்கு ஸ்லோவாக. வராது. சரி, அதே அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க, திரும்ப அந்த தெருவோட கடைசியில போய் பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியா தான் வரும். ஏன்னா முன்னாடி எல்லாரும் பிடிச்சிட்டே இருக்காங்களா, அப்ப கம்மியா தான் வரும். இதே போலதான் வோல்டேஜும். நீங்க ஓகேங்க சார். டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஒரு தெருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் ஆமாங்க சார். அது ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த லோடு பத்தாது. இப்போ நீ ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு ஊருக்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போகும் நிறையா, கடைசியா இருக்கிறவங்களுக்குலாம் போகாது. ஓகேங்க சார். அப்ப என்ன செய்வாங்க, ஓகேங்க அங்க சார். மெயின் சப்ளைல இருந்து கொண்டாந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு என்ன பண்றாங்க, அந்தந்த ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எப்படின்னா நீங்க எப்படி வாட்டர் டேங்க் அங்கங்க உங்களுக்கு தண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி ஏற்றி அங்கிருந்து அந்த ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதே மெத்தட் தான் எலக்ட்ரிசிட்டி. அங்கங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது வாட்டர் டேங்க் மாதிரி தான். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ வாட்டர் டேங்க் எஸ். என்ன பண்ணுது, அதே தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இங்க அதிக லென்த்ல போச்சுன்னா என்ன ஆகும், இங்க தடை அதிகமா உருவாயிடும். எஸ் சார். இந்த ஒயர்ல இருந்து தடை உருவாகும். இந்த பல்ப் இருக்கு, அந்த பல்புக்கும் ஒரு தடை இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நமக்கு அது தெரியாது, மெஷர் பண்ணி பார்த்து தெரியும். அதை மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், சில டிவைஸ்ல யூஸ் பண்றோம். நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ பாத்தீங்களா நீங்க? நான் அதுல பார்க்கலைங்க சார். அதுல எல்லாமே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கலனோமீட்டர் ஆமாங்க சார். அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுல உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ல மல்டிமீட்டர் ஒரு மீட்டர் இருக்கு. அந்த மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஆக்கணும் சார். எல்லாத்தையுமே மீட்ரு, வால்ட் மீட்டர். ஆமா, இப்போ என் கையில இருக்குது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். அம்மீட்டர். இந்த அம்மீட்டர் வந்து கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக உதவுது. கரண்ட்டை மெஷர் பண்ணதுக்கு உதவுறது இந்த அம்மீட்டர். ஓகேங்க சார். இது வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணதுக்காக உதவுது. சரிங்களா? எஸ் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பேட்டரி எலிமினேட்டர். இதில் என்ன இருக்குன்னா பேட்டரிக்கு அந்த சர்க்யூட்டில் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்களா, அந்த பேட்டரிக்கு பதிலாக இது வந்து ஏசி நம்ம ஆமாம் வீட்டில் இதை அப்படி ஏசி கரண்ட்டில் இந்த ஒயரை வந்து கொடுத்துருவோம். இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஏசி கரண்ட்டில் ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்னா கரண்ட் இங்கே வரும்போது லைட் எரியும். இது என்ன பண்ணணும்னா அடியில் பாருங்கள் 2 ஸ்க்ரூ போட்டு போல்ட் போட்டு கொடுத்துரும் பாருங்க. இது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இருக்கும். எப்படி நம்ம தெருவில் ஓகே சார். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்குள்ளே இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ 220ன்னு போட்டிருக்காங்களா, 220 இன்புட்டு. ஆமாம் சார். இந்த ஓகே 220 சார். இன்புட்டை அது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணி இங்கே பாருங்க 2 வோல்ட் 4 வோல்ட்னு கொடுத்துருக்கா, 4 6 8 10 12 கொடுத்துருக்கா. அப்போ அந்த ஆமாங்க வோல்டேஜை சார். மாற்றுது. 2 4 6 8 10 12ன்னு மாற்றுது. எங்கே டியூன் பண்ணுறீங்களோ அங்கே கிடைக்கும். அதில் இங்கே ஓகேங்க சார். பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே. உள்ளே வர்றது ஏசி இன்புட், வெளியே வர்றதுன்னு அது டிசி அவுட்புட். டிசிஓ. ஓகேங்க சார். அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிடும் உள்ளே. ஒரு பேட்டரி மாதிரி இது ஓகே. act ஆயிடும். இது வந்து ஓகேங்க இப்போ சார். ஈஸியாக போச்சு. அன்னைக்கெல்லாம் நாங்கள் இதை வச்சு அன்னைக்கு இது எங்ககிட்ட கிடையாது. அப்போ என்ன செய்வோம்னா அதுக்குன்னு வேற செல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது பேட்டரிலாம் தனியாக ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு சார்ஜ் ஏற்றி பேட்டரியிலேருந்து தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஈஸியாக பேட்டரி எலிமினேட்டர் வந்துடுச்சு. சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ மல்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் மல்டிமீட்டர். ஓகேங்க சார். ஸோ இந்த மல்டிமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் நம்பர் வி போட்டிருக்கா, ஆமாங்க வோல்டேஜ் சார். எவ்வளோ எத்தனை வோல்டேஜுங்கிறது இங்கே நீங்கள் ரேஞ்ச் வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பெரிய அளவில் இப்போ ஒரு 1000 வோல்டேஜ் அந்த ரேஞ்சில் இங்கே வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணும், நம்பர் 1000ங்கிறது இங்கே இருக்குது, இதுக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த பேட்டரியில் செக் பண்ணும்போது 1000 வோல்டேஜ் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் இங்கே காட்டிடும். எத்தனை ஒரு 450 வோல்ட் இருக்கும், 450 காட்டிடும். இது இங்கே வந்து ஓகேங்க சார். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வி கொடுத்துருக்காங்க. அந்த வி என்னென்னா ஏசி கரண்ட், நம்ம வீட்டில் வரக்கூடிய கரண்ட்டுக்கு இங்கே வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எத்தனை வோல்டேஜ் வருதுங்கிறது பார்த்துடலாம். இது கொஞ்சம் பேட்டரி பொசிஷனால ஓகே காட்ட சார். முடியல. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வேறு வீடியோவில் அந்த மாதிரி காட்டுறேன். ஓகே சார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அம்மீட்டர் ஏன்னு போட்டிருக்கு. கரண்ட்டோட மெஷர்மெண்ட்டுங்க கொடுக்கலாம். என்ன ரேஞ்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓகேங்க இந்த சார். பக்கம் ரெசிஸ்டன்ஸ், நான் சொல்ல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ சொல்ல வந்தேன். இதில் போய் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் மெஷர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த பல்புக்கு இடையில என்ன ஓமுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பட் இதெல்லாம் ஓகேங்க சார். கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ஓம்ஸ் லால இதை வந்து ஃபாலோ பண்ணோம். ஓம்ஸ் லா வச்சு தான் அதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு வந்து அந்த ஓம்ஸ் லா கான்செப்டை அந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்துருச்சு, மல்டி மீட்டரில். அப்படி வச்சோம்னாவே தெரிஞ்சு போயிடும். இதுக்காக இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? எஸ் சார். ஓகே. சரி, நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டிவிட்டி முடிஞ்ச பின்னாடி ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ரெசிஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீரிஸ் அண்டு பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணுறோம். சீரிஸ் அண்ட் ஓகே பேரலல் சார். காம்பினேஷன் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்போ இதே கான்செப்ட் இந்த பல்பு சொன்னேன் இல்லையா, அந்த பல்பே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெசிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருக்கோம், இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க சார். இந்த சர்க்யூட்ல இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 100 ஓம், இது ஒரு 50 ஓம் இருக்கு, இது ஒரு 50 ஓம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த சர்க்யூட்டோடைய ஓகே மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த பல்புக்கு மட்டும் தனியாக இந்த இடத்துல ஒரு பல்பு கொடுத்தோம்னா அந்த பல்புக்கும் சேர்ந்து வரும். பல்புக்கு 20 வோல்ட் சொன்ன உதாரணத்துக்கு, அப்போ அந்த 20 கணக்கு எடுத்தா மொத்தமாக இந்த சர்க்யூட்ல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ டைரெக்டாக பல்புக்கு மட்டும் போகும்போது அந்த பல்பு ஏரியாவும் ஃபியூஸ் போயிடுது ஃபர்ஸ்ட் வைக்கும்போது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்குறோம், வெறும் 50 மட்டும் வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது அப்பயும் ஃபீஸ் போயிடுது. அப்புறம் இன்னொரு 50 வைக்கிறோம், அப்பயும் ஃபீஸ் போயிடுது. சரின்னு என்ன பண்ணுறோன்னு ஒரு 100 வைக்கிறோம், அப்பயும் ஃபீஸ் போகுது. அப்போ இந்த பல்ப் எரியணும்னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வச்சா இந்த பேட்டரிக்கு அந்த பல்ப் எரியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நான் கேட்குறது, ஓகே சார். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையுதா அதிகமாகுதா அப்படின்னா, இப்படி கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுது, அதிகமாகுது. இதுக்கு பேர் சீரிஸ் கனெக்ஷன் ஓகே சார். சொல்லுவாங்க. அப்போ சீரிஸ் கனெக்ஷனில் வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி சார் அதிகமாகுது, அதே பேரலல் கனெக்ஷன் கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். சரிங்களா, அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு சார். பார்க்கலாம். டைம் இருக்கா, இன்னும் 2 minutes இருக்கு. சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம எப்படி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் சீரிஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஸ்பீட் பிரேக் மாதிரி ஞாபகம் வச்சுங்களேன். இது இது என்ன ஆகும், இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இப்படி தான் போகுது. இதில் கரண்ட்ங்கிறது எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல வச்சுங்களேன், இப்படி போகுது, சார்ஜஸும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ தடையில் வரும்போது என்ன ஆகுது, ஸ்பீட் பிரேக் இருந்தால் என்ன பண்ணும், இதில் மேலே ஏறி இறங்கி போயிட்டு இருக்குமா, அப்போ இதனுடைய ஆமாங்க சார். குறையுமா, ரெடி இதுக்குள்ள ஆமாங்க சார். வேகம் குறையுமா, வேகம் ஆமாம். குறையுமா. அப்போ என்னன்னா வேகம் தான் குறையும் ஒழிய இதில் போகக்கூடிய கரண்டோட அளவு அமௌண்ட் என்ன ஆகுதுல்ல, குறையாது. இங்கே குறையாது. மாறுறதில்ல. சரிங்களா, ஓகேங்க சார். கரண்டோட ஓகேங்க சார். அமௌண்ட்டு மாறுறதில்ல. மாறுறது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இதுல போகக்கூடிய அந்த ப்ரெஷர் மட்டும்தான் குறையுது. புரியுதுங்களா, எஸ் சார். ப்ரெஷர் மட்டும்தான் குறையுது. அவ்வளோ ப்ரெஷர்ல போய் அடிச்சா இந்த பைப் தாங்காது. அப்போ என்ன பண்றாங்க, கேட் வால்வ் போட்டுரும். அதே தண்ணி தான், அந்த தண்ணி என்ன பண்றோம், அதனுடைய ப்ரெஷர் மட்டும் குறையும். சரிங்களா, பைப்ல என்ன பண்ற, கேட் வால்வ் போடும்போது என்ன ஆகும், தண்ணி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வர மாதிரி நீங்க என்ன ப்ரெஷரை குறைக்கும். அப்ப என்ன சார் ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ரெண்டுக்கு நடுவில் கிரியேட் ஆகும். அதை வந்து என்ன சொல்ல, இதோட ரெசிஸ்டன்ஸ் R1 சொன்னா இது V1, இது மாதிரி இது R2னா இது V2, இது V3, V4. ஓகேங்க சார். ஸோ எவ்வளோ தூரம் நீங்க இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வோல்டேஜ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலாக படிப்போம். சரியா? ஓகே. எஸ் சார். ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.